என்னது இங்க 6,50,000 கார் சேல்ஸ் பண்றாங்களா? உங்களோட பழைய காரை கொடுத்துட்டு இந்த பிராண்ட் நியூ காரை நீங்க மாத்தி எடுத்துட்டு போலாம். முழு விலையும் 14,50,000 ரூபாய் தான். இந்த பிடி அப்படின்ற ஒரு வண்டி 100% நல்லா இருக்கு. 100% நன்றாக இருக்கு. நிறைய பைக்குகள் தான் தம்பி, இதெல்லாம் சின்ன வேலையா இருக்கும். திருத்து வேலைகள் ஒண்ணுமே இல்லை. 4 டயரும் புது டயரா இருக்கின்றது. டிங்கரிங் நல்லாவே செய்து இருக்கின்றது. நீ எடுத்து ஓடத்தான் இருக்கு. ஆனால் இந்த ஜீப் வந்து நன்றாக இருக்கின்றது. அதனோட விலையும் வந்து கொஞ்சம் கொழும்புல ஒரு விலை போட்டிருக்காங்க, யாழ்ப்பாணத்தில் ஒரு விலை அப்படின்றது. மாடல்ஸ் வந்து 2 இருக்கு. கருப்பா இருப்போம். நீங்க வந்து பார்த்து அட இவரா அவரு அப்படின்னு கேட்பீங்க. அதான் உண்மை. இது மட்டும் போய் இந்த கடைசி யோசனை தான் நல்லா இல்லைன்னு. வெல்கம் டு 2K Salons. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம், செகண்ட் ஹேண்ட் வாகனம் விற்கிற ஒரு சேல்ஸ் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். சேல்ஸ் சென்டர் எங்கே இருக்குண்டா ஜாழ்ப்பாணத்தில் இருவாள சந்தி இருக்குல்ல, இருவாள சந்தியில் தான் இந்த சேல்ஸ் சென்டர் இருக்குது. இந்த சேல்ஸ் சென்டர்ன்ற பேர் SS வெஹிக்கிள் சேல்ஸ் சென்டர். இங்கே முதல் முறைக்காக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்போ இப்போயும் புது புது வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்குது. அதுவும் பிராண்ட் நியூ கார் கூட வந்து நிற்குது. அதெல்லாம் என்ன வாகனங்கள் என்னென்ன ப்ரைஸில் வந்ததுக்கு தான் இந்த வீடியோவோட பார்க்க போகிறீங்க. எங்கள்கிட்ட 2K Salons சேனலுக்கு முதல் தரம் பாருங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 2K, எப்படி இருக்கீங்க? நல்ல சொல்லுங்க. நீங்கள் எப்படி சொல்லுங்க, கனகாலமே நாங்கள் சந்திச்சு. அப்போ என்ன மாதிரி புது புது வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்கிது போல? ஆமாம், நீங்கள் எப்பயுமே தெரிந்தானே 2K அவங்களே தம்பி. இப்போ நாங்கள்லாம் வந்து பெரிய இதுகளுக்கு செய்கிறதுக்கு குறவு, சாதாரண சின்ன வேலைகள் உள்ள வாகனங்கள் தான் இப்போ போய்க்கிருக்கு. என்னென்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜப்னா யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நிறைய செயல்கள் வந்து வந்திருக்கின்றது. நல்ல வரவேற்கத்தக்க விடயம் என்னென்னா வந்து எந்த அளவுக்கு செயல் விழுகுதோ அந்த அளவுக்கு வியாபாரங்களும் இருக்கும். ஆனால் அது வந்து மக்கள், அதாவது கொள்முதலாளர்கள் எடுக்கின்ற வாடிக்கையாளர்களுக்கு வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு விலை குறைச்சி எடுக்கலாம். அப்போ அது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நான். அது சரி. இப்போ நீங்கள் நார்மல் ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் வாகனங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவு அனுபவம் இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கு தெரியும் என்னென்ன போகும், அப்படி எதை போட்டால் ஜெயிக்கும் அப்படின்றது தெரியும். மற்றபடி நம்மள்ட்ட எப்பயும் அடிக்கடி சொல்கிறேன், எல்லா யூடியூபே சொல்கிறேன், எங்கள்கிட்ட எது இருக்குன்றதோ எங்கள்கிட்ட இருக்க முதலுக்கு தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு போகிறோம். ஸோ என்கிட்ட லோ பட்ஜெட் கார்கள் தான் செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முதலாவது வந்து வந்திருக்க தம்பி இந்த யூஜின் அப்படின்ற ஒரு லொரி வந்திருக்கு. வந்து பிடி UP PT 4293 லோரி 10 அடி அல்பினியம் பாடியை கொண்டது. இது வந்து வெஹிக்கிள். ஆமாங்க, லைட் வெஹிக்கிள். ஓகே ஓகே. இது என்ன மாதிரி அது பாருங்கள், இது வந்து வட்டியெல்லாம் இருக்கு. ஆமாங்க, பின்னுக்கு பெட்டி ஒன்றுக்கு வாங்க, அதை பின்னு காட்டுறேன். டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாருங்கள், டயர்லாம் வளமாக இருக்குது. சிங்கிள் தனி டயர் வளங்கள் ஓகேன்னு. ஆமாங்க, டயர் வந்து நல்லா இருக்குது. டயர் வளம் நன்றாக இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் டோர் ஒன்று இருக்கின்றது. பொட்டி ஓகேண்ணா. இது ஒரு கம்பெனி இந்த டெலிவரி சாமான டெலிவரி நலையாமல் தங்களுடைய பொருட்களை ஏற்றி செல்றவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயம் வேணும். ஆமாம். வேறு வேறு யாருக்கு ஐயா சூட்டபிளாக இருக்குது? அது வந்து சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா வந்து சிறு முதலீடு வச்சுக்கிட்டு ஒரு சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க வந்து மலையில் நலையாத சாமானங்கள் கொண்டு போகிற வியாபாரிகள் இருக்கலாம். அதே மாதிரி தவிடு அந்த மாதிரி இல்லாட்டி கூல் ட்ரிங்க்ஸ், அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஓடுற அந்த மாதிரி இருக்கும். சரி. ஆனால் இன்றைக்கி லொரிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சரியான விலையாக இருக்குது. ஆனால் இது வந்து முழு விலையும் நான் 14,50,000. முழு விலையும் 14,50,000 ரூபா தான். இந்த பிடி அப்படின்ற ஒரு வண்டியை சொல்கிறேன். அதில் விலையை கொஞ்சம் பைக்கின் விலையே வருது என்ன? ஆமாங்க, அலுமினியம் பொடி இருக்குது பாருங்கள். அப்போ இது வந்து வாங்க பின்னுக்கெல்லாம் எடுத்தீங்களா தம்பி? படம் காட்டிட்டேன். அப்புறம் அதே மாதிரி 2K வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 207. ஓகே. இல்லைங்க, இதுக்கு டாட்டா அப்படின்ற ஒரு இது. டாட்டா அப்படின்றது இது வந்து ஹெவி வெஹிக்கிள். இதில் வேலை இருக்குது. வேலை இருக்குன்னா வந்து பெயிண்ட் ஷோ வந்து பெயிண்ட் பண்ணணும். சின்ன சின்ன வேலைகள் இருக்கின்றது. என்ஜின் நன்றாக இருக்கின்றது. இதில் வந்து எல் நம்பர். இது வந்து முழு வேலையும் விற்கிற வேலையை நான் 12,50,000 தான் சொல்கிறேன். 12,50,000. ஆமாம். இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2K சாதாரணமாக வந்து ஃபார்முகள் செய்வாங்க. என்னது போல்ட்ரி ஃபார்மாக இருக்கலாம், இல்லாட்டி மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை வைத்திருக்காங்க அவங்க இருக்குவாங்க தானே. அவங்க என்ன செய்வாங்க வந்து புல்லுகள் இருக்கிறதுக்கு, இல்லாட்டி இன்டீரியர் உள்ளுக்கு ஊர்மனையில் ஓடுறதுக்கு சின்ன விலைக்கு ஒரு பட்டையை நல்லா பாவிக்க ஒரு ஹெவி லோட் அடிக்கக்கூடிய அந்த மாதிரி வாடிக்கையாளருக்கு சரியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னுக்கு ஒரு 10 அடி தட்டு இருக்குது. இந்த பின்னுக்கு பட்டி இருக்குன்னு ഇതിന്റെ പട്ടി സൈസും അതിന്റെയും കിട്ടും ഒരേ அளவுதான். 10.5 feet தான் வரும். 10 அடி அப்படின்றது தான். இதுகள் இந்த ஃபீட் வந்து 10 அடி. அதே அல்பினி பொடியாக இருக்கும். அதையும் காட்டுங்க. இது வந்து தட்டு.
டயர் வளம் கொஞ்சம் குறைவு தானே? இல்லைங்க, டயர் வேலை காணாதுங்க. அதுக்கு டயர் அதனால தான் அந்த விலை சொல்கிறேன். டயர்லாம் வந்து 100க்கு சரியான குறைவு. டயர்லாம் வந்து ஓடலாம். இது ஓடலாம். 100க்கு 10% 5% தான் டயர் வேலை. முன் டயர் ஓகே, பின் டயர் நம்ம. ஆமாம், நாங்கள் 100க்கு 100 சொன்னால் நல்ல புது டயராக இருந்தால் தான் சொல்கிறது தம்பி. இது வந்து நார்மல் தான். டயரை கிட்ட எடுத்து காட்டுங்க. டயரை காட்டுங்க. முன் டயர் ஓகே, எல்லாம் நார்மல் தான், நார்மல் டயர். இதுக்கெல்லாம் ஒரு 10-20 டயர் இருக்கு. இது என்ன விலை சொன்னீங்க ஐயா? இதுக்கு வந்து முழு விலையும் 12,50,000 ஆரம்ப விலை சொல்கிறேன். அதே மாதிரிக்கு உங்களுடைய பைக்குகளாக இருக்கலாம், இல்லாட்டி எனக்கு ஒரு ஆட்டோ இருக்குது, நான் ஒரு லொரி ஒன்று எடுக்க போகிறேன் அப்படின்றவங்க கூட வந்து இதில் எடுக்கலாம். உங்கள்கிட்ட உள்ள இப்போ 3 வீலர் கொடுத்துட்டு ஒரு லொரி ஒன்று வேணும் அப்படின்னு இந்த இதில் எதுலாம் மாற்றணும். 3 வீல் மாற்றக்கூடியது. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற வாகனங்களை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட மாற்றலாம். அதே மாதிரி சில கார்கள் வச்சுருந்தா அவங்க இப்போ அது விலை கூட வந்தால் கூட அவங்க மிகுதி பணத்தை உடனடியாக தருவோம். அது வந்து இன்றைக்கி போகிற ப்ரெசன்ட் மார்க்கெட்டுக்கு நாங்கள் வாங்கிக்கலாம். வந்து முதல்ல வந்து பாருங்கள், மனசுக்கு பிடிச்சா எடுங்க. அதே மாதிரிக்கு 2K முக்கியமான விஷயம், உங்களை மாதிரி யங் இளைஞர்கள் வந்து பெருசாக வந்து வீட்டிலலாம் பைசா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள் வயசே கரெக்டாக தானே. ஸோ இது முழு விலையும் 6,50,000 தான் இருக்கா. இதோ ஆமாம், 6,00,000 ஸ்போர்ட்டி ஒரு 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 ஸ்டைலான ஒரு லுக்கை கொடுக்க. அந்த பெயிண்ட் ஷாப் பத்தாது. இந்த காரை வடிவ எடுத்து காட்டுங்க. முழு விலையும் 6,50,000. இதுக்கும் உங்களுடைய மோட்டர் பைக்காக இருக்கலாம், ஒரு முச்சக்கர வண்டியாக இருக்கலாம், அதுக்கும் மாற்றலாம். எடுத்து காட்டுங்க, கொடுக்கலாம், எடுத்து காட்டுங்க. பாருங்க, கொஞ்சம் சீட் கவர் அந்த வேலைகள் இருக்குண்ணே, லைட்டான வேலைகள் இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே. டயர் வளம் கொஞ்சம் குறைவு தான், அதுகளை மாற்றினா ஓகே. அந்த காருக்கு எவ்வளோ சொன்னேன்? முழு விலையும் 6,50,000. ஆனால் வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது தம்பி, இளைஞர்கள் எடுக்கும்போது காரில் வேலை இருக்குங்க. உங்களுக்கு அனுபவங்கள் கொஞ்சம் இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு அனுபவம் வாய்ந்தவங்களை எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா மெக்கானிக் கூப்பிட்டு வரணும். ஒரு என்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது. எப்பயுமே பழைய கார் எடுக்கும்போது துன்பம் தான். பழைய கார் நீங்கள் நினைக்காங்க நான் அப்படின்ட்டு ஏதாவது வரும். ஆனால் அனுபவம் இருந்தால் துன்பம் இல்லை. அனுபவம் இல்லாதவங்க வந்தால் வந்து வாங்க தெரியாதானே தம்பி. அதனால் பழைய கார் எடுக்கிறவங்க யார்ட்டையும் சொல்ல. என்னென்னா இப்போ எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும், பழைய இரும்பு அது அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு. ஆனால் இது இருக்கே ஆள் இருக்குது. இந்த இருக்கும்போது நான் சொல்கிற விஷயம் என்னென்னா வந்து அது அருமை தெரிஞ்சாக்கள் வாங்குவாங்க. அதனால் கையில் காசு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? நம்மளுக்கு ஒரு காரையே வாங்காமல் இருக்கணுமா? சின்ன அமௌண்ட்டுக்கு ஒரு கார் வாங்குறவங்களுக்கு இது வந்து பழகலாம். வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருப்பாங்க, இல்லாட்டி எங்களுக்கு ஒரு புது காரை வாங்கி ஓடி பழகக்குள் பெரிய அளவு காசு போகும். இந்த கார்கள் அப்படி இல்லைங்க, வந்து வீட்டு பாவனைக்கு ஒரு ஆட்டோ நிற்கிற மாதிரி, ஒரு மோட்டர் சைக்கிள் நிற்கிற மாதிரி அந்த விலை பூரம் தானே. ஆட்டோண்ட விலையோட இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எலோ வீலெல்லாம் இருக்குது. டயரெல்லாம் நல்ல கண்டிஷன் இல்லைங்க. நான் சொல்கிறேன் எலோ வீல் நிற்கிற விலை. ஒரு கார் வந்து இந்த 6,00,000 வாங்கும்போது யோசிச்சு பாருங்கள், மனசுக்கு பிடிச்சா மட்டும் வாங்க. அதே மாதிரி விமர்சகர்கள் கூட வந்து சந்தோஷமாக விமர்சிங்கள். இது டகர டப்பான்லாம் சொல்லுங்கள், எனக்கு ஆசையாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுடைய ஆதங்கங்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம், வளர்த்து விடுங்க. சந்தோஷம். எனக்கு அடிக்கடி ஒருத்தர் போடுற, எனக்கு அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்து ஒரு விஷயமும் சொல்லும்போது என்ன தகரடப்பா விற்கிறீங்கன்னா, எங்களுக்கு தகரடப்பா விற்க தான் காசு இருக்குது. நீங்கள் நினைத்தால் எங்களை வந்து வாழ வைக்கலாம். தயவு செய்து கொஞ்சம் காசு தந்தீங்கன்னா நிச்சயமாக புது வாகனம் வாங்கி தருவேன். தகரடப்பா அப்படி சொல்கிறீங்களே. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாம் வல்ல சிவன் எல்லா ஆசைகளையும் எல்லா அருளையும் புரிய வேண்டும். ஸோ ஐ லவ் யூ மை டியர். விமர்சனம் இல்லாட்டிங்கயே நான் வளர முடியாது. ஸோ நீங்கள் சொல்லுகின்ற விமர்சனங்கள் வரவேற்கத்தக்கது. ஏன்னா சமையல வந்து தம்பி நான் எந்த இதுலேயும் பார்த்தாலும் சொல்லுவார், 2 லட்சத்துக்கு நான் எதை போட்டாலும் அவர் போடுவார். 2 லட்சத்துக்கு இருக்குது, 1 லட்சத்துக்கு இருக்குது, 5 லட்சம் இருக்குது. ஸோ அப்படி கார்கள் இருந்தால் என்னுடைய அந்த விமர்சகரே எனக்கு தாங்க, ஏன் நான் உங்களுக்கு கமிஷன் தருவேன், நிச்சயமாக நடிப்பேன். ஸோ ஐ லவ் யூ, காட் பிளஸ் யூ. வாங்க இந்த காரையும் பார்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இது பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஆமாங்க, ரீபெயிண்ட் அடிச்சிருக்குது. டிங்கரிங் வேலை இல்லைங்க. 4 டயரும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்கின்றது. அதே மாதிரி இது வந்து ஒரு பிளாக் கலர் கார், கருப்பு கலர் கார். இதுவும் வந்து பழைய கார்கள் தான், ஸ்போர்ட்ஸ். அதாவது வந்து இன்றைக்கி வந்து இது வந்து இதெல்லாம் வந்து கொழும்புல வந்து இப்போ எனக்கு வந்து நிறைய வந்து இந்த கார்கள் வந்து பழைய கார்கள் வந்து யார் கொண்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொழும்புல உள்ளவங்க, தூர பிரதேசத்தில் உள்ளவர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதை மாடிஃபை பண்ணுறவங்களுக்கு இந்த கார் உகந்தது. ஸோ கொழும்பு பார்வையாளர்களே, உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அமெரிக்கன் கார்கள் ஸ்டைலில் தான் கொடுக்கும். இது பாருங்கள், இந்த கார் வந்து கொஞ்சம் ப்ராட்டாக பின்னுக்கு வந்து அகலமாக காட்டும். அது வந்து B211 அப்படின்றது GL மாடல். ஸோ மாடிஃபிகேஷன் பண்ணுகின்ற நிறைய பேர் இருப்பீங்க. அந்த மாடிஃபிகேஷன் உகந்த கார் பாருங்கள். உள்ளுக்கெல்லாம் நல்லா இருக்கு, செய்திருக்கு. ஆமாங்க, உள்ளுக்கு நல்லா இருக்குது. இது அதே மாதிரி என்ஜின் கண்டிஷன் கூட ஓடுற கண்டிஷன் நல்லாவே இருக்குது. சீட் கவர் எல்லாம் ஓகே. நிறைய பெயிண்டிங் வேலையும் செய்திருக்கு. ஆமாம், வாங்க. என்ன மாதிரி ஐயா விலை? இது வந்து நாங்கள் வந்து இதுக்கு வந்து 12,50,000 சொல்கிறோம். வந்து 12,00,000. ஆமாம், 12,50,000 தான் சொல்கிறோம். இதில் பெயிண்ட் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்குன்றது டிங்கரிங் வேலை இல்லை. அதே மாதிரி வாங்க அடுத்த வண்டிக்கு போவோம். அது வந்து நீங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு வண்டியாக இருக்கும். அதுதான். ஆமாம்,
எதையா இதா ஆமாம் ஜீப் எல்லாருக்கும் பிடிச்சது. ஆமாம் இது வந்து எல்லாரும் வந்து 4R5 நான் வந்து நிறைய அதுக்கு வந்து ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ என்னுடைய பார்வையாளர்கள் இந்த 4R5 நான் நிறைய விற்றுருப்பேன். நீங்கள் என்னுடைய எந்த யூடியூப்பில் பார்த்தாலுமே இந்த ஜிப்புகள் நான் வந்து கூட நான் தான் விற்றுருப்பேனா இருக்கும். வந்து இந்த என்னது இந்த பக்கத்து வந்து இங்கேருந்து கொழும்புக்காக இருக்கலாம், பிற மாவட்டத்துக்கு நான் வந்து சந்தோஷமாக சொல்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17-20 ஜிப் விற்றுருக்கேன். ஸோ இந்த ஜிப்பு கிட்டத்தட்ட தான் வந்துச்சு. இந்த ஜிப் வந்து என்னென்ன வந்து 100க்கு 100, அதாவது 100% வந்து 4R5 வந்து கலெக்டர்ஸ் இருப்பாங்க. அதுதான் 100% நல்லா இருக்குது ஜிப். 100% நன்றாக இருக்குது. 100% சொல்ல முடியாதுங்க. ஆனால் இந்த ஜிப் வந்து நன்றாக இருக்கின்றது. அதனோட விலையும் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் விலை கூட கொடுத்து எடுத்தேன்னு யோசிக்க தேவையில்லை. இதில் வந்து எல்லாமே இருக்குது. அதாவது உள்ளுக்கு வந்து ஃப்ரண்ட் ஏசி இருக்குது, பின்னுக்கு போகிறவங்களுக்கு வந்து பேக் ஏசி, டுவெல் ஏசி ஒன்று இருக்கின்றது. அதே மாதிரி பவர் ஸ்டீரிங் இருக்கின்றது. அதே மாதிரி பெயிண்ட் ஷோவாக இருக்கலாம், இல்லாட்டி டயர் வளங்களாக இருக்கலாம், எல்லாமே எல்லாம் புதுசுங்க. அவங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபால்டிங் டைப் தான் வரும். இதை வந்து முன்னுக்கு வந்து இந்த முகப்பு கண்ணாடியை வந்து மடிக்கக்கூடிய இதில் 4R5 வந்து இருக்கும். அப்போ இதுகள் வந்து டென்ட் அடிச்சிருக்க காரணம் உங்களுக்கு ஏசி வெளியே போகாமல் இருக்குது. உங்களுக்கு மோடிஃபிகேஷன் செய்யணும்னா இந்த ஜிப் நன்றாக செய்யலாம். ஆமாங்க. அந்த உள்வளங்களையும் இருக்கா வாங்க, உள்வளத்தையும் பாருங்க எப்படி இருக்குண்டு. அதில் உள்ளுக்கு வந்து ஏசியெல்லாம் வந்து நன்றாகவே வேலை செய்யக்கூடிய ஏசி வசதிகள் இருக்கின்றது. அதே மாதிரி உள்ளுக்கு எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்கு, டுவல் ஏசி. அதே மாதிரி பின்னுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பார்த்து அந்த ஏசி பின்னுக்கு உட்காந்து போகிறவங்களுக்கு வந்து ஏசி வந்து பின்னுக்கு ஏசி இருக்குது. ஆமாம் 4 இருக்குது, சின்ன சீட்டில் 2 இருக்கு. ஆமாம். ஆனால் அந்த பழம் வாகனம் வாங்கும்போது தம்பி நான் சொல்கிறேன், பழைய கார்கள் வாங்கும்போது சரியான சூடு. இப்போ வர கார்கள்லாம் நல்ல பக்கா ஏசியாக இருக்குங்க. பழைய கார்கள்லாம் வந்து தண்ணி இரும்பு தானே, உங்களுக்கு பயங்கர சூடாக இருக்கும். ஸோ இந்த அந்த மாதிரி இது பழைய வண்டி தான். ஆனால் வந்து உள்ள ஏசியெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வார என்ஜின் 4R5 2 பேட்டரி இருக்கிற வண்டி. அப்போ என்ஜின் கெப்பாசிட்டி புல்லிங் பவர்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 4 வீல் வண்டி. இதை ஃபுல்லாக சுற்றி காட்டுங்க தம்பி. இதெல்லாம் மாடிஃபை தானே? இதுகள் மாடிஃபிகேஷன் பண்ணியிருந்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து பொஷோன் அதெல்லாம் வந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். இப்போ கிட்ட எடுத்து காட்டுங்க தம்பி. இந்த ஹார்ன்ஸாக இருக்கட்டும், இந்த லைட்ஸாக இருக்கட்டும், லூக்கஸ் லைட்டு, அது இந்த இதுகள், இந்த பேட்சுகள், இதெல்லாம் ஒரிஜினலாக வந்தது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னா இந்த பொஷோன் அதுதான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இருக்கும். இது வந்து ஆசிட்டிஸ் நார்மலாக வந்து 4R5 வந்து நம்ம அந்த காலத்தில் பிராண்ட் நியூ எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த கண்டிஷனில் இருக்குது. சுற்றி காட்டும். இது பெயிண்டிங் என்ன இதே கலர் ரீபெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ரீபெயிண்ட் அடித்தாலுமே வந்து பெயிண்டில் வந்து 2-3 இருக்குது. நார்மலாக வந்து நாங்கள் சொல்கிறது வந்து சேல் கோட் அப்படின்ற ஒரு பெயிண்ட். சேல் கோட்னு என்னது விலை குறைச்சி நம்ம அடிக்கிறது. இப்போ ஏன்னா வந்து காஸ்ட் குறைஞ்சா தான் ஆக்கள் எடுப்பாங்கன்னு. ஆனால் இது வந்து நாங்கள் வேர்னவர் வந்து இதெல்லாம் சரியான விலை கூடின பெயிண்ட்டுங்க. 2K பெயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து வேலையில் கொண்டு போயிட்டு இந்த கேரேஜுக்கெல்லாம் அலைய தேவையில்ல. பாருங்கள் நல்லா இருக்குது எல்லாமே. ஓகே, இப்போ அடுத்தாக போவோம். ஆமாங்க. இப்போ இதுன்ற விலையாக சொல்லலாம். ஆமாங்க. இதை பார்த்தீங்கன்னா என்னுடைய பார்வையாளர்கள் நாங்கள் வந்து ஆரம்ப விலை வந்து 43,50,000 சொல்கிறோம். இது வந்து உண்மையிலே வந்து 2K நீங்கள் வந்து ஏன் இதை முடியும்னா வந்து இது வந்து ஜிப் கலெக்டர்ஸ் தான் சார். இப்போ நாங்கள் வந்து நார்மலாக 18 லட்சத்துக்கு ஜிப் விற்றோம், 14 லட்சத்துக்கு விற்றோம், 12 லட்சத்துக்கு ஜிப் விற்றோம். அந்த ஜிப் அல்ல இது கலெக்டர்ஸ். அதாவது வந்து நீங்கள் வந்து யாரெல்லாம் ஜிப் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தான் சரி வருங்க. அப்படி இருக்கவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜிப் உங்களுக்கு சரியான ஜிப்பாக இருக்கும். பார்வையாளர்கள் என்னோட இந்த ஜிப் நிற்காது, சீக்கிரமாக போகும். கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பரை மென்ஷன் பண்ணுவாருங்க. நம்ம 2K வந்து முன்னே மாறல. அவருக்கும் கொஞ்சம் லைக்கெல்லாம் போட்டு அவரையும் ஆமாம் நீங்கள் வர ஏன் வந்து ஒன்றும் லைக்கெல்லாம் போடுறீங்க. இந்த வீடியோ நான் எதிர்பார்க்கின்றேன். ஏன்னா வளர்ந்து வர்ற இளைஞர்கள், ஸோ பார்வையாளர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம வீடியோஸ் வந்து கொஞ்சமாவது நீங்கள் எனக்கு லைக் பண்ணுற நேரத்தின் தளவும் இருக்கிறேன். ஸோ என்னுடைய அந்த 2Kக்கும் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போடுங்க ப்ளீஸ். ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியான எப்படியான வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஆமாம் வரும். வாங்க இந்த காரை பார்ப்போம். இந்த காரை பார்த்தீங்கன்னா இது சொல்கிறது வந்து எல்லைட் லான்சர் அப்படின்ற ஒரு காருங்க. ஆமாம். இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ், அதாவது நார்மல் சின்ன விலைக்குள்ள ஒரு கார்கள் வந்து பின்னுக்கெல்லாம் பார்த்தீங்க உள்ளுக்கெல்லாம் வந்து குஷனாக இருக்கட்டும், உள்ளுக்கெல்லாம் செய்த கார் ஆமாம் செய்திருக்கு. வேலைகள் என்ன மாதிரி ஏதாவது திருத்து வேலைகள் ஒன்றுமே இல்லை. 4 டயரும் புது டயராக இருக்கின்றது. டிங்கரிங் நல்லாவே செய்திருக்கின்றது. நீ எடுத்து ஓடத்தான் இருக்குது. நீ யோகம் பாவம் நீ வாகனங்கள் வந்து உடையிறது புது கார் இல்லைங்க, பிராண்ட் நியூ கார்னு அந்த பக்கத்தில் இருக்குது. அது வேண்டாம். பிராண்ட் நியூ. ஆமாம்.
ஓகே ஓகே. ஸோ இதுகள் பழைய கார்கள் தான் வந்து நமக்கு பாருங்க ஓடுற கண்டிஷன் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த எல் லைட் அப்படின்ற ஒரு பிண்டுகள்லாம் வந்து நல்ல கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் எடுங்க. இப்போ எடுத்தாலும் லாங் டிஸ்டன்ஸில் எடுத்தால் தான் அந்த கார் வந்து ஒரு அழகிய தோற்றத்தை காட்டும். கிட்டத்தில் எடுத்தால் வந்து ஒரு ஜாதி வித்தியாசமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னுடைய பார்வையாளர்களே, நீங்கள் பார்க்கும்போது இந்த வாகனங்கள் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா வந்து வீடியோஸாக இருக்கலாம், கேமராவில் பார்க்குறதெல்லாம் வந்து அப்படி இருக்கும். அப்படி இல்லை, நேரம் பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்காது. அதனால் கிட்டத்தில் வந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா தான் சந்தோஷம். கடையை விசிட் பண்ணி பாருங்க. ஆமாங்க. இப்போ நாங்களாம் பயங்கர அழகாக தெரிகிற மாதிரிலாம் இருக்கும். நாங்களாம் அப்படிலாம் பட்ட கருப்பாக இருப்போம். நீங்கள் வந்து பார்த்து அடி இப்போ வரும் அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் உண்மை. இது மட்டும் போய் இந்த கடைசி யோசனை தான் நல்லா இல்லைன்னு சொல்லணும். அதான் உண்மைங்க. வாங்க. ஸோ பார்வையாளர் யார் 2K நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிராண்ட் நியூ கார் ஒன்று வந்திருக்கு. பிராண்ட் நியூ கார் இருக்குது. அதுக்கு வந்து சொல்கிறது எல்டோவில் ஜப்பான் எல்டோ ஒட்டோகிய சேஃப்டி வேஷன் 5 அப்படின்ற மாடல். மற்ற இதுக்கு இந்த பழைய வாகனத்தை கொடுத்துட்டு ஆமாம், உங்களோட வந்து பழைய கார்கள் இது உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணுற கார்கள் தான் போட்டு மாற்றலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காரை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ எல்லா கார்களும் இம்போர்ட் பண்ணி கொண்டு இருக்காங்க. கார்களை பற்றி பார்வையாளர் நிச்சயமாக தெரியணும். இப்போ இந்த சேஃப்டி வேஷன் 5ன்ற மாடல் வந்து இதில் வந்து வேஷன் ஃபோன் ஒன்று இருக்குது. அதுக்கும் இதுக்கும் பெரிய பாரிய வித்தியாசங்கள் இருக்கும். அதில் ஆப்ஷன்ஸும் குறைவாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வித்தியாசம் இருக்குது. மக்கள் நினைப்பாங்க என்னடா அது எல்டோ கொழும்புல ஒரு விலை போட்டிருக்காங்க, யாழ்ப்பாணத்தில் ஒரு விலை அப்படின்றது. மாடல்ஸ் வந்து 2 இருக்குது. அதனால் எனக்கு பார்வை அதுக்கு 2 பேரும் குழப்பி கொள்ளக்கூடாது. இதில் என்னென்னா வந்து இதில் வந்து சேஃப்டி வேஷன் 5 டிபார்ச்சர் சென்சர் அப்படின்ற ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் தான் டிபார்ச்சர் சென்சர் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரிக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 360 ஒரு கேமரா இருக்கும். இதெல்லாம் கம்பெனி ஃபிட்டட். ஆமாம், கம்பெனி ஃபிட்டட். அது மாதிரி அதே மாதிரிக்கு வந்து இதில் 6 ஏர் பேக்ஸுகள் இருக்கும். அதே மாதிரிக்கு வாரண்ட்டி இருக்குது. இந்த காருக்கு வாரண்ட்டி இருக்குது. பிராண்ட் நியூ காருக்கும் ரீகண்டிஷன் காருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் எல்ட்ரோன் தான் போடுவாங்க, படத்தில் போடுவாங்க. இந்த மாதிரிக்கு வரை விளக்கணம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பேஜ் அடித்து பார்ப்பீங்க எவ்வளோ இருக்குது, 75 ரூபா இருக்கலாம். அந்த மாதிரி விலைகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து இம்போர்ட் பண்ணும்போது யாருமே வந்து ப்ராஃபிட் வைக்காமல் செய்ய மாட்டாங்க. ஆனால் வந்து அள்ளி போட்டால் ப்ராஃபிட் வைக்க முடியாது. ஏன்னா வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லைங்க. தொழில்நுட்பம் வந்து அந்தளவுக்கு வந்து வளர்ச்சி அடைந்திருக்குது. இன்றைக்கி ஜப்பான்லேருந்து வரும்போது இங்கே எவ்வளோ வருது, ஒரு சாதாரண ஒரு வியாபாரி எவ்வளோ வைக்கிறான்றது வந்து துல்லியமாக வந்து பார்வையாளர்கள் தெரியும். ஸோ அதனால் இப்போ நாங்கள்லாம் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து நன்மதிப்பு பெற்ற காரணம் பெற்ற இன்றைக்கெல்லாம் வந்து நமக்கு இவ்வளோ வந்து கஸ்டமர்ஸ் இருக்க காரணம் என்னென்னா வந்து நாங்கள் வந்து விலை குறைச்சி கொடுக்குறது ஒன்று, ப்ராஃபிட்டும் வந்து எல்லாம் நீங்கள் எல்லாம் சொல்கிறது வந்து பார்வையாளர் தெரியும் நம்மள்ட்ட வந்து விலை குறவு அப்படின்றது தான் உண்மை. அதனால் இந்த கார் வந்து நாங்கள் விற்கிற விலை வந்து 79 லட்ச ரூபா போட்டிருக்கோம். அந்த விலை இல்லைங்க. நீங்கள் வந்து யார் வந்தாலுமே விலைகள் வந்து நேரில் பேசி தீர்மானிக்கலாம். ஆமாம், லீஸ் வந்து நம்ம இங்கே வந்து எப்பயுமே வந்து உங்கள் லீஸை வந்து ஒழுங்குகள் செய்து தரப்படும். அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து இருக்கின்ற லீஸ் கம்பெனி எதுவாக இருந்தாலும் அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணி பேசி செஞ்சு தரலாம். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க தேவை இல்லை. உள்ளுக்கும் இருக்கா வாங்க உங்களுக்கு பார்ப்போம். பாருங்க, பிராண்ட் நியூ. ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற கார் எனக்கு. ஆமாம் தம்பி, பார்த்தீங்கன்னா பின்னுக்கெல்லாம் வந்து ஐஸ் பஞ்ச் வந்து குஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நார்மல் சீட் மாதிரி இல்லைங்க. உட்காந்து பாருங்கள் தம்பி, சரியான வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி சேஃப்டி நல்லா இருக்கும். மற்றபடி ஸ்பேஸ் வந்து காலை பார்த்தீங்கன்னா நல்லா உயரம். 2Kலாம் நல்ல உயரம் பார்த்தீங்கன்னா அவர் பாரு எப்படி உட்காந்துருக்காரு பாருங்க. நான் உயரமான ஆள், எனக்கு எவ்வளோ ஒரு இடைவெளி இருக்கு காட்டுங்க தம்பி. அது மாதிரி நல்ல ஸ்பேஸ் இருக்கும். மற்றபடி இந்த பழைய காரா அப்படின்லாம் யோசிக்கவே தேவையில்லை. அதே மாதிரிக்கு நாங்களுக்கு எங்கள் சேலுக்கு ஒரு புது கார் வந்து கொண்டிருக்குது. அதாவது இப்போ வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வேணா இப்போ லைவாக பார்க்க போகிறீங்க. அரிசிக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பைக்குகள் வந்து பழைய பைக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க பைக்குகள் இதெல்லாம் பாவச்ச பைக்கு புதுசாக நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி நினைக்கிறாங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக்குகள் வருது. இன்றைக்கி விற்கத்தான் வெட் பண்ணிக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன மாதிரி என்ன பைக் இதுகள் வந்து இறங்கின பிறகு சொல்கிறேன். இதெல்லாம் பழைய பைக்குகள் தான் தம்பி. இதெல்லாம் சின்ன விலையாக இருக்கும். 1,25,000 அந்த மாதிரி சின்ன விலைகளுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள், அதுவும் வந்து மாடிஃபை பண்ண பைக்குகள். கியா வரவாக நீங்கள் வந்த பிறகு வந்த ஒரு கார் இப்போ தான் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா வந்து இது கியா ரியோ அப்படின்ற கார் வந்து இது வந்து கொரிய நாட்டு தயாரிப்பு காராக இருந்தாலும் கண்டிஷன் நல்லாவே இருக்கின்றது. KA 2761. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 18 லட்ச ரூபா 17 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் லீஸ் வசதி செய்து தரப்படும். நாங்கள் விற்கிற விலை வந்து நாங்கள் போடுறோம், வெகு விரைவில் போடுகின்றோம். இப்போ எடுத்தனால சரியான விலையை சொல்ல முடியல. ஆனால் இல்லையா, ஆனால் இது எப்படியுமே வந்து 25 லட்சத்துக்கு கீழே தான் அந்த கார் வரும். பார்ப்போங்க. அடுத்த வீடியோ சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. ஆமாம், பாருங்க. உள்வளங்களையும் உள்வளங்களை எடுங்க.
உள்ள பாருங்க சீட் வசதியெல்லாம் ஓகே இருக்கு. உள்ளுக்கெல்லாம் ஓகே இருக்கு. இது என்ன கண்டிஷன்லாம் என்ன மாதிரி? நம்ம கண்டிஷன் நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா 4 டயரும் புதிய டயர், நல்ல டயர்கள், நல்ல டயர் வளமாக இருக்கின்ற டயர் வளத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதே மாதிரி பொடியை எடுத்தால் கூட வந்து ஒரிஜினல் பெயிண்ட். ஆமாம், ஒரிஜினல் பெயிண்ட் மாதிரி இல்லைங்க, 2வது பெயிண்ட் அடிச்சிருக்கலாம். ஆனால் வந்து அந்த பெயிண்டில் வந்து டச்சப் பண்ணியிருக்கிறாங்க. டச்சப் பண்ணி. ஆமாம், சின்ன பட்ஜெட்டுக்கு உள்ளவர்கள் வந்து சாதாரண ஒரு கே நம்பர் கார் எனக்கு ஃபினான்ஸ் எடுத்து நம்ம ஒரு ஹையர் ஓட்டுறதுக்கு இல்லாட்டி என்ன சொல்லுங்க, அதுக்கு பிக்னிக் போடுறவங்களுக்கெல்லாம் இந்த கார் வந்து உகந்தது. பெட்ரோல் நன்றாக வேலை செய்யக்கூடிய கார். ஸோ என்னுடைய பார்வையாளர்களே, இது புதிய வரவாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்து என்னுடைய டெலிஃபோன் நம்பரை ஒரு கொடுத்துக்கிட்டு இருப்பார், பாருங்கள். பார்த்து நான் இதெல்லாம் இன்றைக்கி வந்தாலும் நாளைக்கு போயிடும். யாருக்கு ஃபஸ்ட்டாக வாரீங்களோ என்ன சொல்லுவீங்க பாருங்கள். ஸ்கூட்டி Z100 அப்படின்ற கார் வந்து நாங்கள் ஆரம்ப விலை 29-50 லட்சம், 29,50,000 தான் சொல்கிறோங்க. பாருங்கள், அந்த காரை வந்து இது பிடிச்சிருந்தேன். ஆனால் இதில் வந்து பெயிண்டில் வந்து சின்ன வேலைகள் இருக்கின்றது, செய்யணும். இன்னும் கொஞ்சம் விலையை குறைச்சி தரலாம். ஸ்டிக்கர் வேலை. ஆமாம், பெயிண்ட் வந்து 100க்கு 100 பெயிண்ட் இல்லைங்க, குட்டி வேலைகள் இருக்கின்றது. 2020ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட பிராண்ட் நியூ கார். எதுனாலும் வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரிக்கு யார் 2K ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கின்றது. 2K-ஓட இப்போ 2வது வீடியோனா, ஆமாம். அதனால் நீங்கள் எல்லாம் ஆமாம் தம்பி, உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து அடிக்கடி வீடியோக்கள் இது மட்டும் இல்லை எல்லா வீடியோவும் போடுங்க. அதே மாதிரி எல்லாம் வல்ல சிவன் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு பெரிய யூடியூபராக வரணும் அப்படின்னு வாழ்த்தி கொண்டு விடைபெறுவது SS காசேல். பாய்.